எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயில் எப்படி க்ரியேட்டிவாக பென் ஸ்டாண்ட் செய்ய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்காய் வீட்டில் எப்பயாவது வாங்கினீங்கன்னா டாப்பையும் பாட்டமையும் மார்க் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு உள்ளே இருக்க தேங்காவையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட உப்பு காகிதம் இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த பிளேட் வச்சாலும் சரி, லேயரை வந்து நல்லா சுரண்டி எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழகாக சுரண்டி எடுக்கிறோமோ அப்போ நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைச்சிடும். இன்னும் பாலிஷாக ஆகணும்னா நல்லா தேய்ச்சி எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் பென் ஸ்டாண்ட் செய்கிறதுனால பாட்டமை ஒரு எம்சில் வச்சு ஒட்டிட்டேன். மேலே இருக்க டாப்பையும் தூக்கி இதில் ஒட்டியாச்சு. ஸோ எனக்கு அழகான பென் ஸ்டாண்ட் கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் கூட நம்ம கோகோனட் ஷெல் வச்சு பண்ணலாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.